கர்த்தருக்கு சோத்திரம். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். என் பையனுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. ஆனால் 10 ரூபா கூட கையில் இல்லை. ஐயா கிட்ட ஆறுதலை தேடி ஒரு நாள் இந்த புது வருஷத்துக்கு போய் அந்த பத்திரிக்கை வச்சு ஜெபம் பண்ணக்குள்ளே, ஐயா ஏசப்பாவே உனக்கு நடத்துவார் இந்த கல்யாணத்தை, நீ கவலைப்படாத மகளே, போ, உன் பண தேவைகளை சந்திப்பாருன்னு சொன்னார். அதே மாதிரி வீட்டுக்கு போக்குள்ள 1 ரூபா கூட இல்லாத இருந்த நேரத்தில் லாஸ்ட் வரைக்கும் எங்கள் பண தேவையை சந்தித்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஜெபிச்ச ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். ஹஸ்பண்டோட வேலைக்காக நான் வந்து லாஸ்ட் மந்த் ப்ரே பண்ணி போயிட்டுருந்தேன். February 2024 அவங்க வேலை நின்றுடுச்சு. டீம் லீடராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஷட் டவுன்னால அந்த கம்பெனிக்கு அப்புறம் ஒர்க் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக வந்து கார் ஷோரூமில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக தான் வேலை கிடச்சிச்சு. அவருக்கு ஒரு 10,000 12,000 தான் கிடச்சிச்சு. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். லாஸ்ட் மந்த் அங்கிள் கிட்ட ப்ரேயர் வந்து டிசம்பர் மந்தில் 2024 ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தேன். அதே மாதிரி நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். நானும் ஹஸ்பண்டும் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் இருந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையில் நாங்கள் ஹஸ்பண்ட் பிளேஸ் ஆகணும். வித் நல்ல இன்க்ரிமெண்ட்டோட நல்ல சேலரியோட அதே போஸ்ட்டில் ப்ளஸ் டே ஷிஃப்ட்டில் ஆல்ரெடி நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. டே ஷிஃப்ட் கிடைக்கணும் இவ்வளோ பொறுத்தனையும் பண்ணிட்டு போயிருந்தேன். அங்கிள் எங்களுக்காக ப்ரே பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல சேலரி ஹைக்கில் டே ஷிஃப்ட்டில் எங்கள் அம்பத்தூர் அதே பக்கத்துலேயே லொக்கேஷன்லேயே சீனியர் டீம் லீடராக ஒரு ஜாப் கிடைச்சதுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு ஆனப்படி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமீன். சபை நல்லா இருந்தால் தான் நம்முடைய தேசம் நல்லா இருக்க முடியும். எனவே இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தையினுடைய தலைப்பு, எடுத்து வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமேன். இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆண்டவரே நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு பிள்ளையை கொடுக்காம நமக்கு பிள்ளை கிடைக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் என்னதான் செயற்கை முறையில் ஒருவேளை கருத்தரித்தாலும் ஆண்டவர் மனசு வச்சாதான் அது நடக்குமே தவிர அது தானாக வந்துச்சு தானாக முளைச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் சில பிள்ளைகள் சொல்லுகிறதை பார்த்துருக்கிறேன். இன்றைக்கி கூட ஒரு மக சாட்சி சொல்லிட்டு வந்து என்கிட்ட ஜெபிக்கும்போது சொன்னால், ஐயா எனக்கு 2 ஃபெலபியன் டியூப் ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே எடுத்துட்டாங்க, ஆனாலும் நான் நம்பி வந்திருக்கிறேன், கர்த்தர் குழந்தையை தருவார். ஆமென். அந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு டியூப் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். டியூப் இருந்து கர்த்தர் இல்லைன்னா அற்புதம் நடக்காது. டியூபே இல்லைனாலும் கர்த்தர் இருந்தாருன்னா அற்புதம் நடக்கும். அந்த மகளுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு மங்கள வார்த்தை இப்போ கொடுத்தாரு, நீ பரலோகத்தின் திரவியத்தை கர்த்தருடைய கற்பத்தில் நிரப்புவார். அதற்கு டியூப் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆண்டவர் நிரப்புவார். நீ புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைவார். அவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், அற்புதங்களை செய்கிறவர். அவர் பிறக்கும்போதே அதிசயமானவர் என்கிற பெயரோடு பிறந்தவர். அவர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம எல்லாம் உயிரோடு இருப்போமா? பாருங்கள், இந்த 2-3 கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா கண்ணு முன்னால் எவ்வளோ பேர் அள்ளிட்டு போயிடுச்சு. ஆனாலும் நம்ம எல்லாரும் இன்றைக்கி பிழைச்சிருக்கேன்னா ஏதோ ஒரு திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம குறித்து நம்ம குடும்பத்தை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கிறார். அது எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். எனவே அன்னைக்கு அந்த ஏசாயா சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன, ஆண்டவரே நாங்களும் நீங்கள் எங்களுக்கு தந்த பிள்ளைகளும். ஆமேன். ஆமாம், இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் ஜொலிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவங்க அற்புதங்களாக அடையாளங்களாக மாறுறது யார் கையில் இருக்குது? ஆண்டவர் கையில் இருக்குது. அதான் அந்த வசனத்தினாலே இடையில சொல்லப்பட்டிருக்கிறது, சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே என் பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாறுவாங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற கல்வியினாலேயோ அறிவினாலேயோ அவங்க அற்புதங்களை அடையாளங்களாக மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் சேனைகளின் கர்த்தராலே தான் அது நடக்கும். அதனால தான் அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வருவார்களாம்.
கொண்டு வந்து இயேசுவிடத்தில் அனுப்பிட்டு, ஆண்டவரே நீங்கள் உங்கள் கையை என் பிள்ளைக்கு தலையில் வச்சா போதும், என் பிள்ளை நல்லா இருப்பான்னு சொல்லி பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி இந்த நேரத்தில் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க இங்கே வராமல் இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்துடுங்க. மனக்கண்களுக்கு முன்னால் ஏசப்பாட்டை இங்கே கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி நீங்கள் நிறுத்திடுங்க. அவங்க பல ஊர்களில் இருக்கலாம், பல பட்டணத்தில் இருக்கலாம், பல தேசங்களில் இருக்கிறான். நம்ம ஆண்டவர் இந்தியாவில் மட்டும் இருக்கிறவர் அல்ல, கோயம்புத்தூரில் இருக்கிறவர் அல்ல, நம்முடைய இந்த ஆறுதலின் கூடாரத்தில் மட்டும் இருக்கிறவர் அல்ல, அவர் உலகம் எங்கும் வியாபித்திருக்கிற தெய்வம். ஆமேன். அதனால் உங்கள் பிள்ளைங்க எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் அவங்கள இப்போ நினச்சி பாருங்கள். நினச்சி, ஆண்டவரே இயேசுவே, நான் உங்ககிட்ட என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள், கொண்டு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் அவர்களை தொடுவார். நீங்கள் எங்கள் தேவ சன்னிதானத்தில் அவங்கள மனசில் நினச்சிட்டே இருந்தால் போதும். ஒருவேளை இப்போ அவங்க தேவையில்லாத ஒரு இடத்துல கூட உங்கள் பேச்சு கேட்காம போய் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த இடத்துலையே கர்த்தர் அவர்களை சந்திக்க போவார். ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க எந்த உலக களியாட்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சந்திப்பார். ஆமேன். ஒரு முறை ஒரு தாயார் வந்து அழுதுட்டு சொன்னாங்க, அவனுடைய மகள் நல்ல ஆண்டவருக்குள்ளே இருந்த பிள்ளை, திடீர்னு அவளுடைய தோழிகள் அவளுக்கு கொடுத்த ஆலோசனையின்படி கிளப்பில் டான்ஸ் ஆடுவதற்காக அந்த ஹோட்டலுங்களுக்கு போவாள். முதல்ல கொஞ்ச நாள் இந்த சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி நடனம் ஆடுறதுக்கு போயிட்டு இருந்தவங்க, அதிலிருந்து ஏதோ ஒரு லிங்கு கிடச்சி டெய்லி ஹோட்டலில் போய் நடனம் ஆடுகிற, அப்படின்னா கேபரே டான்ஸுன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனை அவள் விரும்பி செய்ய போனாள். அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய வேலையில் நீங்கள் தலையிடக்கூடாது, எல்லாம் வேலை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுடைய வாயை அடைச்சிட்டு அவள் அப்படியே அந்த கேபரே டான்ஸ் ஆடுவதற்கு ரெகுலராக போயிட்டு இருந்தான். அந்த தாயார் அழுதுட்டு சொன்னாங்க, ஐயா இதெல்லாம் ஒரு பொழப்பாயா, என்னையே வாயை அடைக்க வச்சுருக்க, எல்லாம் தொழில் இதுதான், எந்த தொழில் செய்தாலும் அது அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என் வாயை அடைச்சிட்டா. ஆனால் ஒவ்வொரு நாள் அவள் போயிட்டு நைட்டு வரும் பொழுது அங்கே இருக்கிறவங்க குடிச்சிட்டு வர்ற மாதிரி அவளும் குடித்து வரிச்சு ஆடிக்கிட்டே வர்றா. அவள் வீட்டுக்கு வந்து சேர்றது வரைக்கும் எங்களுடைய ஈரக்கொலையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. நானும் அவங்க அப்பாவும் அப்படியே வாசல்லையே பார்த்துட்டு இருப்போம் என்று சொல்லி அந்த தாயார் கண்ணீரோடு வந்தாங்க. சொன்னாங்க, ஒருத்தன் கையில் பிடிச்சி இவளை கொடுக்கறது வரைக்கும் அந்த பொறுப்பு எங்கிடுது ஆயுது. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய ஒருத்தன் கையில் எப்படி கொடுக்கறது? அவளை திருத்தி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கல்யாணம் மாப்பிள்ளை பார்க்குறத கூட நாங்கள் தள்ளி வச்சிட்டோம்ப்பா. இப்படியே இவளை எப்படி ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கறது? ஏன்னா கல்யாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிள்ளைய கைப்பிடிச்சி கொடுக்குற அப்பா அம்மா வாங்கன்னு சொல்லும்போது முன்னாடி போய் நிற்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த நிலைமையில் இவளை எப்படி ஒருத்தன் கையில் நான் கைப்பிடிச்சி கொடுக்கறது? அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டான். நான் சொன்ன, ஆண்டவரே இவளுடைய கண்ணீர் நியாயமானது, இந்த நிலைமையில் இந்த பிள்ளையை எப்படி கைப்பிடிச்சி கொடுக்கறதுன்னு ஒரு தாய் கேள்வி கேட்குறாங்க. எங்கே வந்து கேட்குறாங்க? அடைக்கல பட்டணத்தில் உங்கள் சமூகத்தில் வந்து கேட்குறாங்க. வெள்ளியோ பொன்னையோ பொருளையோ அவள் கேட்கலப்பா, என் பிள்ளை எனக்கு மீட்டு தாங்கன்னு கேட்குறான். என் பிள்ளைக்கு கர்த்தர் கட்டாயம் இன்றைக்கு மனம் இறங்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த மகளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவளை இன்றைக்கி நான் சந்திக்க போகிறேன். அல்லேலூயா. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், அவளை காயப்படுத்தி தான் நான் காயம் கட்டுவேன்னார். இந்த தாய் ஓன்னு அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிப்பாடு வருது, அவளை காயப்படுத்தி காயம் கட்டுவேன், அவளை காயப்படுத்தி அவளை உணர வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். இந்த தாய் அழுதாங்க, ஐயா காயப்படுத்தாமல் அவர் தரக்கூடாதா? நான் சொன்னேன், காயப்படுத்தாமலாம் ஆண்டவரால் தர முடியும். ஏதோ ஒரு திட்டம் இருக்குதுமா, பின் நாட்களில் இவதை திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு கூட ஒரு வேளை இருக்கும். ஆனால் கோழி மிதித்து குஞ்சு சாவாது. ஆண்டவர் காயப்படுத்தி உன் பிள்ளைக்கு ஒன்றுமே ஆகாது, இந்த கேரண்டி ஆண்டவர் கொடுக்குற. அப்படி தான் சொன்னேன், கோழி மிதித்து குஞ்சு சாவாது ஒரு நாள். ஏசப்பா தண்டித்து உன் பிள்ளை ஒரு நாள் செத்து போக மாட்டான். ஒருவேளை அந்த காயங்கள் கூட அவளுக்கு நன்மையாக இருக்கும் என்று சொல்லி அந்த தாய் தகப்பனை ஜெபம் அனுப்பினேன். என்ன நடந்துச்சுன்னா, அன்றைக்கி ராத்திரி இவள் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் நடனம் ஆடிட்டு இருக்கிறா. அவளுடைய ஹீல்ஸ், அந்த செருப்பு அவ்வளோ ஹைட்டாக இருக்குமா பின்னாடி, திடீர்னு அது தடுமாறி கீழே விழுந்து, அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தவன் தண்ணி அடிச்சுட்டு அந்த கிளாஸை கீழே வச்சுருந்தான் போல இருக்குது, அதில் கீழே விழுந்து
அவளுடைய மேல்கால் பகுதியில் அந்த கிளாஸ் குத்தி ரத்தம் அப்படி பிச்சுக்கிட்டு வருதான். அந்த இடத்துல அப்படி எல்லாரும் பயந்து படபடத்து போயிட்டாங்க. தூக்கி ஆம்புலன்ஸில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. அந்த தாயாருக்கு ஃபோன் வந்துச்சு, உங்கள் மகளுக்கு இப்படி ஆயிடுச்சு. அவன் நடனம் ஆடும் பொழுது ஹீல்ஸ் சறுக்கி விழுந்து காலில் இந்த இடத்துல குத்தி பயங்கர ப்ளீடிங் என்று சொன்ன மாத்திரத்தில் அப்பவும் அவங்க அடைக்கல பட்டணத்துக்கு தான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டே ஓடி போகிறாங்க. டாக்டர் சொன்னார், ஒன்றும் இல்லைம்மா, அது சதையில் தான்மா குத்தி இருக்கு. அப்போ தான் அந்த தாய் சொன்னாங்க, கோழி மிதித்து குஞ்சு சாவாது, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, அன்னைக்கு அந்த பழக்கத்தை அவன் நிறுத்தினவ. லைஃப்லேயே இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அம்மா என்னை மன்னிச்சிருங்க. மனம் திரும்புதலின் ஒரு ஜங்ஷன். இன்றைக்கி ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் முன்னால் எப்படி சர்ச்சு காரியங்களில் முன்ன நின்னாலும் அதே மாதிரி நின்று அவர் சொன்னால், சில நேரங்களில் ஆண்டவர் எனக்கு பாடம் புகட்டி கொண்டு வந்தது எதுக்காகன்னா, அந்த மகளே திருமணத்துக்காக ஜெபிக்க அதன் பிறகு அந்த தாய் கூட்டு வந்தாங்க. அவர் சொன்ன, அங்கிள் எனக்கு இப்படி ஒன்று பட்டதுனால தான் நான் இன்றைக்கி மாறினேன், பட்டதுனால தான் எனக்கு புத்தி வந்தது. அவர் சொன்ன, இன்னைக்கு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அநேக ஆசீர்வாதங்களினால் அவளை நிரப்பி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை சம்பாதிச்சு கொண்டு வர்றானோ இல்லையோ தெரியாது, தன்னுடைய மகள் சம்பாதிச்சுட்டு வர்றாளோ இல்லையோ அது முக்கியமல்ல. அந்த பிள்ளை கர்த்தருக்குள் வளருகிறதா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்குதா, ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு பெற்றோர்கள் அழுது ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உன்னுடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை அவன் குடிகாரனாக இருக்கலாம், கஞ்சா பழக்கம் உள்ளவனாக இருக்கலாம், போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கலாம், அவன் கஞ்சா விற்கிறவனாக கூட இருக்கலாம். இன்றைக்கு அவனை கர்த்தர் தொடுகிறார். இந்த குடும்ப ஆசீர்வாதம், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்கிற ஒரே காரணத்திலே இந்த இடத்திலே நீங்கள் குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்ததின் பலனை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பைபிளில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்காக அப்பா அம்மா ஆண்டவரை தேடி வந்த நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். பிள்ளைக்காக வந்த பெற்றோர்களும் உண்டு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக வந்த பெற்றோரும் உண்டு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் விடிவு காலத்துக்காக வந்தவங்களும் உண்டு. குழந்தையே இல்லைன்னு ஒருத்தி வந்தா தேவ சமூகத்தில், அன்னாள்னு ஒரு பெண்மணி, எனக்கு ஒரே ஒரு குழந்தை தாங்க ஆண்டவர். ஆண்டவர் ஒரு குழந்தை தான் கேட்டா, ஆனால் ஆண்டவர் ஒரு குழந்தையை அவள் கேட்டது மாதிரி ஆண் பிள்ளையை கொடுத்து, அதன் பிறகு அடுக்கடுக்கு 5, 6 அழகாக பிள்ளைகளை பெற்றெடுக்க வைத்தார். சிலர் ஒருவேளை யோசிக்கலாம், என்னுடைய முன் காலங்களில் நான் கல்யாணம் ஆக முன்னால் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன், இதனால் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா என்கிற ஒரு கேள்விக்குறி உங்களிடத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரே வார்த்தை சொல்லுங்க, பழையவைகளை ஆண்டவர் மறந்து போவார். அவர் பழையவைகளை மன்னித்தால் மறந்தே போவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு உன்னுடைய பழைய ஹிஸ்டரியை வச்சு உன்னை தண்டிக்கிறவர் அல்ல என் ஆண்டவர். உன் பழைய ஹிஸ்டரி எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தவர், நீ சம்பாதித்த சாபங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தவர். இன்னைக்கு உனக்கு ஒரு கண்டிப்பாக பிள்ளையை தருவார். அல்லேலூயா. பிள்ளை கிடைச்சதுக்கு பிறகு பிள்ளை சரியான விதத்தில் இல்லைன்னு ஒருவேளை ஊதாரி மைந்தனுடைய தகப்பன் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுதது போல உங்கள் பிள்ளை கெட்ட வழியில் போயிட்டான்னா, கெட்ட குமாரனாக இருக்கிற அந்த மகனுக்காக ஜெபித்து கொண்டிருந்த தகப்பனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனுக்கு உணர்வை கொடுத்து திருத்தி தகப்பனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். அதே போல் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய ரட்சிப்பை கர்த்தர் இன்றைக்கு உறுதி செய்கிறார், அவர்களை சந்திக்கிறார், அவர்களை தொடுகிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு ஜங்ஷன், இன்னைக்கு அந்த ஜங்ஷனில் தான் ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். இந்த ஜங்ஷனில் அவங்கள தொட்டு அவங்கள மனுஷனாக்கி தருவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், மனுஷனா இவன், எனக்கே நம்ப முடியலை, என் வயிற்றில் பத்த பிள்ளையா இப்படியெல்லாம் இருக்கு, என் பிள்ளையா இது, எனக்கு நம்பவே முடியல, அவங்க அப்பா அவ்வளோ நீதிமான், அவருக்கு பிறந்த பிள்ளையா இப்படி இருக்கு என்றெல்லாம் சொல்லி இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தொடுவார். தன்னுடைய எதிர்காலத்தை வீணாக்கி குடும்பத்தில் எல்லாருடைய சமாதானத்தை கெடுத்து எல்லாரையும் அழ வைத்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகள் என் கண்ணீரை துடைப்பார்கள். இவ்வளோ நாளும் உன்னை கண்ணீர் வடிக்க வச்சிருக்கலாம், இன்னைக்கு பிறகு அவர்கள் கண்ணீரை துடைப்பார்கள்.
உங்கள் பிள்ளைங்க எந்த இடத்துல என்ன பிரச்சனையோடு இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சந்திக்கிறார். இன்னொரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு அடிக்கடி ஃபிட்ஸு வியாதி வந்ததுன்னு சொல்லிட்டு இயேசுடத்தில் ஒரு நாள் கூட்டு வந்தார். முதல்ல சீடர்களிடத்தில் கூட்டு போனார். அவங்களால அவனை விடுதலை ஆக்க முடியலை. கடைசியாக பார்த்தாரு, இயேசுடைய சீடர்களால் கூட பண்ண முடியலை. கடைசியாக தலைவரை சந்திக்கிறத தவிர வழி இல்லைன்னு நீங்கள் அந்த சம்பவத்தை படித்து பார்த்தா தெரியும். மர்ரூப மலைக்கு இயேசு தன்னுடைய 3 சீடர்களோடு போயிருக்கும் பொழுது இயேசு வருகிறது வரைக்கும் அந்த மர்ரூப மலையின் அடிவாரத்தில் கிடந்தாங்க. நீங்கள் ஹோலிலேண்டு போனவங்களுக்கு தெரியும், அந்த மர்ரூப மலைன்றது ஊட்டி மலை மாதிரி ஒரு சின்ன வேனில் ஏறி அப்படி மேலே போனோம். ஆனால் அந்த கீழ் அடிவாரத்தில் அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையை வச்சுட்டு காத்துட்டு இருந்தார், வாலிப பையன். ஏன்னா அவங்களுக்கு சொன்னாங்க, கடைசியாக இயேசுநாதர் இந்த மலை மேலே தான் போகிறத பார்த்தோம், அப்போ அவர் கண்டிப்பாக இறங்கி வருவாருன்னு காத்து கிடந்தான். அந்த மலை அடிவாரத்தில் இயேசு கீழே வந்த உடனே நேர போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, என் பிள்ளைய ஒரு அசுத்தாவி பிடிச்சி கசைக்கு பிழி, அவனை நெருப்பில் தள்ளி போடுது, அவனை தண்ணியில் தள்ளி போட்டு ஒரு தற்கொலையின் ஆவி அவனுக்குள்ளால இருக்கு. சும்மா சாகனன்ற நிலைமையிலே அவன் போயிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் இவனை உங்கள் சீடர்களிடத்தில் கொண்டு போனேன், அவங்களாலேயும் விடுதலை ஆக்க முடியலை. கடைசியாக உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று அப்படியே பாதப்படியிலே போய் விழுந்தான். இன்றைக்கும் உன் பிள்ளையை பிடித்திருக்கிற ஏதோ ஒரு அசுத்த ஆவியிலிருந்து அவன் விடுதலை அடையும்படிக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நீ வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளைக்காக நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு, என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு நீங்கள் ஒரு விடிவு காலம் கொடுக்கணும். எல்லா அசுத்தாவிகளை துரத்தணும். கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கிறா, அடிக்கிறா, எல்லா குணம் மாறணும், சாவனேன்னு சொல்லிட்டு இருக்கிறா, நான் செத்து போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா, எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறா என்கிற சூழ்நிலையில் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். அவங்க அப்பா சொன்ன உடனே ஏசாமி அவனை கூட்டுட்டு வாங்கினாங்க. அவன் பக்கத்திலேயே அவங்க ஏசப்பாட்ட வர்றதுக்கு வழியிலேயே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்து கீழே தள்ளிட்டு அவனை விட்டு நிரந்தரமாய் போயிட்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விடுவிக்கப்பட்ட வாலிப மகனை தகப்பன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? அது கர்த்தர் கொடுத்த பிள்ளை. அந்த பிள்ளையை திருத்த கர்த்தருக்கும் கடமை இருக்கிறது. கர்த்தருக்கும் அதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். திருத்தி அந்த பிள்ளையை கையில் கொடுத்தார். விடுவிக்கப்பட்ட வாலிப மகன். அப்போ அவங்க இயேசுநாதர் கேட்குற, எவ்வளவு காலமாக இவனுக்கு இந்த பிரச்சனை? உங்கள் அப்பா சொல்கிறார், சின்ன வயசுலேருந்தே இந்த பிரச்சனை. யோசித்து பாருங்கள், அந்த பிள்ளையால் எத்தனை வருஷம் இவங்க கொடுமையை அனுபவிச்சிருப்பாங்க. இவனை வெளியே அனுப்ப முடியாது. எங்கேயாவது போனால் தண்ணியிலையோ நெருப்பிலையோ விழுந்து செத்து போவான். அந்த தற்கொலை, அப்படி தற்கொலை நாவி அவனுக்குள்ள. பாருங்கள், அந்த பிள்ளைக்காக தகப்பன் ஒரு முயற்சி எடுத்தான். அந்த முயற்சியை கனம் பண்ணினான். இன்னைக்கு உன் பிள்ளைக்காக தகப்பன் எடுத்திருக்கிற முயற்சி, தாய் எடுத்திருக்கிற முயற்சியை கர்த்தரன் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னொரு முறை கானானிய ஸ்திரீன்னு ஒரு ஸ்திரீ தன்னுடைய வாலிப மகளுக்காக இயேசுவை தேடி வர்றார். அவளுக்கு கானானிய ஸ்திரீன்னு பேரை கொடுத்துரு. அப்படின்னு அவங்க ஊருக்கு பேரையை வச்சு, அவளுடைய பேராக வச்சு சொல்லியிருக்காங்க, கானானிய ஸ்திரீ. அவள் ஆண்டவரை குறித்து அறியாத மார்க்கத்தில் உள்ளவள். அப்போ பாருங்கள், அவளுக்கு மகளுக்கு ஒரு அசுத்தாவி பிடிச்சி, வேதம் சொல்லுகிறது, அந்த அசுத்தாவி அவளை மிகவும் கொடிய வேதனைக்கு நடத்துகிறதா. அது அவளை புழிஞ்சு எடுக்குது அப்படின்னு ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல அவள் கொடிய வேதனை அனுபவிக்கிறாள். ஒருவேளை உன் பிள்ளை வாழப்போன இடத்துல கொடிய வேதனை அனுபவிக்கலாம். உன் பிள்ளை கல்லூரிக்கு போகிற இடத்துல கொடிய வேதனை அனுபவிக்கலாம். உன் பிள்ளை வேலைக்கு போகிற இடத்துல கொடிய வேதனை அனுபவிக்கலாம். அவங்க எல்லாருக்காக இன்னைக்கு நீ வந்திருக்கிற. கானானிய ஸ்திரியை போல வந்திருக்கிற. அப்போ கானானிய ஸ்திரியை பார்த்து அவருடைய விசுவாசத்தை செக் பண்ண ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது. ஆனாலும் அவர் சொன்னார், ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனாலும் பிள்ளைங்க சாப்பிடும் பொழுது கீழே விழுகிற எச்சில கூட நீங்கள் சொல்கிறபடி அந்த நாய்கள் சாப்பிட்டு பிழைக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து போக கீழே விழுகிற எச்சில் என் மகளுக்கு கிடைச்சா கூட என் பிள்ளை பிழைச்சிருப்பா. ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கூட நான் பார்க்கல. நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருப்ப. ஹல்லேலூயா. நீ போகலாம். நீ விரும்பி வந்த காரியம் நிறைவேறிட்டு. அவள் வீட்டுக்கு போகும் பொழுது மகள் அசுத்த ஆவி கட்டில் என்று விடுதலை பெற்று சமாதானமாக சந்தோஷமாக உட்கார்ந்திருக்கிறத நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும்.
இப்படி நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் இப்படித்தான் தன்னுடைய தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்தில் வந்து விழுகிறதை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த சுனேமியால் என்ன பண்ணால், அவளுக்கு கிடைச்ச அந்த பிள்ளை செத்துப்போன உடனடியாக பிள்ளை அடக்கம் பண்ணுவதற்கு பதிலாக ஊழியக்காரன் தங்கி இருக்கிற அறையில் கொண்டு போய் போட்டுட்டு ஊழியக்காரனை தேடி கர்மேல் மலைக்கு போனான். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உன் பிள்ளைங்க யாரோ ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், வியாதியில் கிடக்கலாம். ஆனால் செத்துப்போன பிள்ளைக்காகவே கர்மேல் மலையை தேடி ஒரு தாய் போனாள். என் பிள்ளை எனக்கு வேண்டும். ரொம்ப வருஷம் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கி தவறிருந்து பெற்ற பிள்ளை கண்ணு முன்னால் என் மடியில் கிடந்து செத்து போச்சுன்னு சொன்னேன். அந்த பிள்ளை கடுஞ்சொரத்தில் தாய் மடியில் கிடக்கும் பொழுதே உயிர் போயிடுச்சு. எந்த தாயால் இந்த கொடுமையை தாங்க முடியும்? அப்படியே அந்த பிள்ளையை கொண்டு போய் மேல் வீட்டு அறையில் போட்டுட்டு தீர்க்கதரிசியை தேடி கர்மேல் மலைக்கு போனாள். இது ஒரு கர்மேல் மலை. இங்கிருந்து புறப்பட்டு ஆண்டவர் போய் உன் பிள்ளையை தொடுகிறார். அவள் வந்து தீர்க்கதரிசி இடத்துல சொல்லும் பொழுது, என் பிள்ளை செத்துட்டான், எப்படியாவது என் பிள்ளைக்காக நீர் வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் போய் அந்த பிள்ளையை பிழைக்க வைத்து உயிரோடு அந்த தாயின் கையிலே கொடுத்தார். தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருக்கிற உன் பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் பிழைக்க பண்ணுவா. இன்னைக்கு அதுக்காக தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன் பிள்ளைகள் நீ நிமித்தம் நீ வடித்த கண்ணீருக்கு எல்லாம் விடிவு கால். பிள்ளைகளுக்கு வேலை இல்லைன்னு வந்திருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் சரியாக செட்டில் ஆகலைன்னு வந்திருக்கிறீங்களா? இதுக்கு மேலே நீங்கள் சொல்லுவீங்க, இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே இதோ நாங்களும் நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் இப்போ நல்லா இருக்கிற ஆண்டவரே, இஸ்ரவேலின் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் ஆண்டவருக்கு சாட்சியாகவும் இவங்களை கொண்டு வந்து நிறுத்துகிற ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் எதையும் செய்ய முடியாது என்று சொன்ன தேவனே, நீங்கள் என் பிள்ளைகளோடு கூட இன்றைக்கு வீட்டுக்கு போங்கப்பா. ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். நீங்கள் தான் எனக்கு வேணும், நீரே எனக்கு வழி என்று சொன்னேன். லெஸ்லிக்கும் கார்மலுக்கும் அடுக்கடுக்காய் அற்புதங்களை செய்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு சங்கிலி தொடர் அற்புதங்களை செய்வீரார். ஒரு நாள் வரும், அப்பொழுது என் பிள்ளைங்க இப்படி சொல்லணும், ஆண்டவரே நாங்களும் நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளும் சேனைகளின் தேவனாலே இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் சொலிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லத்தக்கதாக இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நீர் நிறுத்துகிறதற்காய் மக்கள் அவர்கள் மேல் உம்முடைய நேரடி பார்வை விழுந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் இருக்கிற தேசத்தை அவர்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் குடியிருக்கிற தேசத்திலே என் பிள்ளைகளுக்கு நிரந்தர வருமானத்திற்கு வழி திறப்பீரார். அவர்கள் குடியிருக்கிற பட்டணங்களிலே என் பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுத்து என் பிள்ளைகளை நீர் வர்த்திக்க பண்ணுவீரார். அவர்கள் குடியிருக்கிற இடத்திலே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படிக்கு சுப காரியங்களை என் பிள்ளைகளுக்கு நடத்தி தருவீராக. நல்ல திருமண வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு உருவாக்கி தருவீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய கற்பங்களை திறந்து அவருடைய சந்ததியை வர்த்திக்க பண்ணுவீராக. அது மட்டுமல்ல, அவர்கள் இருக்கிற தேசத்திலே அவர்களுக்கு நீடிய ஆயுசை கொடுத்து தீர்க்காயுசோடு நீர் காத்துக்கொள். அவர்கள் சரீரத்தில் இருக்க எல்லா வியாதிகளுக்கும் முடிவு வருவதா அது நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.